திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, கிறிஸ்துவுடன் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தி சர்மன் ஆன் தி மவுண்ட், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், பயன்பெறுங்கள், தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, தேசிய வேதாகம கல்லூரி வழங்கும் இந்த அற்புதமான பாடத்திட்டத்தில் பதிவு செய்து நல்ல மாணவர்களாக வேதத்தை படிக்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சபையாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலையின் மீது அமர்ந்து ஜனங்களுக்கு நேரடியாக போதித்த அந்த பிரசங்கங்கள், த சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கங்கள், அதன் தொடர்ச்சியாக பார்ட் 2 இரண்டாவது பாகத்தை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இயேசு கிறிஸ்து போதித்த அந்த 8 பாக்கியவான்களை உள்வாங்கி கொண்டு மனதால தேவ பிள்ளைகளாக நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடுகிறது. எவ்வளவோ உணவு இருந்தாலும் துளியூண்டு உப்பு சேர்த்தால் அது வாசனை மிக்கதாகவும் சுவை மிக்கதாகவும் மாறிவிடுகிறது. அதே போல எவ்வளவோ இருட்டு இருந்தாலும் ஒரு துளியூண்டு விளக்கு இருந்தால், வெளிச்சம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன சொல்கிறார்? மத்தேயு 5வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் இருக்கும் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வாசித்த இந்த வேத பகுதியில் நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பகலில் தோன்றும் சூரியனை குறித்தோ இரவிலே உண்டாகும் நட்சத்திரங்களை குறித்தோ சந்திரனை குறித்தோ பேசவில்லை. பூமியில் சில சமயங்களில் பூமி அந்தகாரப்படுவதை நாம் பார்க்கிறோம். சூரியன் மறைக்கப்படும் போது பூமியில் இருள் உண்டாகும். இரவில சந்திரன் மறைந்து விடும்போது அமாவாசை உண்டாகும், இருள் உண்டாகும். அப்பொழுது மனிதர்களுக்கு மிகுந்த வேதனை உண்டாகும். நம்முடைய வீடுகளில் ஒரு இரவு 8 மணிக்கு 8 பேர் உள்ள நம்முடைய குடும்பம் வட்டமாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்த போது திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டால் முழுமையான இருட்டு அங்கே வந்துவிடும். பின்னாலே பூனை கத்தும், வெளியே நாய் குறைக்கும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே எதிரில் இருக்கிற கிளாஸை நம்மளால் எடுக்க முடியாது. கையை நம்ம எங்கே வைக்கிறோன்றது நமக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு அதிகமாக இருக்கும். என் அன்பு சகோதரர்களே, இது பட்டணத்தில் மட்டும் இல்லை, பட்டி தொட்டி ஆகிய கிராமங்களில் கூட மக்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. அவங்களுக்கு கிடைத்த ஒரு அகல் விளக்கையோ ஒரு மெழுகுவத்தியோ அவர்கள் கொளுத்தி நாம் உண்பதற்கு வசதியாக அந்த விளக்கை கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கிறீங்க. அந்த துளியூண்டு வெளிச்சம் எங்கே வைக்கப்பட வேண்டும்? 8 பேர் வட்டமாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பின்னால் வச்சா, தரையில் வைத்தா எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்காது. அப்போ நம்முடைய தாய்க்கு தெரியும், ஏதோ ஒரு டப்பாவையோ ஏதோ ஒரு பொருளையோ நடுவில் வச்சு அது மேலே இந்த விளக்கு வைப்பாங்க. இந்த அறிவு யாரும் சொல்லி தெரிவதில்லை. அப்போ விளக்கை கொளுத்தினால் அதை விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும் என்ற பொது அறிவு மனிதனுக்குள்ளே இருக்கிறது.
விளக்கு தண்டின் மீது விளக்கு வைப்பது போல தான் இரவிலே வருகிற ஏராளமான கப்பல்கள் அவர்கள் போய் சேர வேண்டிய துறைமுகம் அது தெரிய வேண்டும் என்பதற்காக லைட் ஹவுஸ் என்று ஒன்றை வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த லைட் ஹவுஸை நல்ல உயரமாக கட்டி அது மேல விளக்கு வச்சிருப்பான். அப்போ இரவிலே கப்பல்கள் துறைமுகத்தில் ஒதுங்குவதற்கு வசதியாக அந்த விளக்குகள் உதவியாக இருக்கிறது. இப்போ இதெல்லாம் கவனிக்கும் போது நம்ம ராத்திரியில் பாருங்க, சாறை சாறையாக லட்சக்கணக்கான வாகனங்கள் வருகிறது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கு கோடு போல தெரியும், அவ்வளோ விளக்குகள். எல்லா வண்டியிலிருந்தும் சாறை சாறையாக விளக்குகள் எரியும். முன்னால் போகிறவனுக்கு தான் விளக்கு இருக்கிறத நமக்கு தேவையில்லை அப்படின்னு யாரும் நினைக்கல. ஒவ்வொருவரும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக முன்னாலே விளக்கு, பின்னால விளக்கு, பக்கவாட்டத்தில் விளக்கு வைத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே நமது ஆண்டவர் இப்படிப்பட்ட விளக்குகளையோ சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தையோ பேசவில்லை. மாறாக என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய நற்குணங்களாகிய அந்த பாக்கியவான் போதனையை அனுபவிக்கிற பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உலகத்திற்கு விளக்காக இருக்கிறீர்கள் என்று சொல்லல, வெளிச்சமாயிருக்கிறீர்கள். விளக்கு என்பதற்கும் வெளிச்சம் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. விளக்கிலிருந்து வெளிச்சம் வரும், அது பூமிக்குரிய நாம் பயன்படுத்துகிற விளக்கு. ஆனால் வெளிச்சம் என்பது அது வேற ஒரு விஷயம். அது எங்கே இருந்து வருகிறது என்று நமக்கு தெரியாது, ஆனால் அது உங்களுக்குள்ள இருந்து வெளியே வருகிறதாம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறார். யாராவது இரவில் மலை பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா, நீலகிரி போன்ற மலைகள் அருகில் போவீர்களானால் அந்த மலையின் மேல் இருக்கிற வீடுகள் எல்லாம் உள்ளே வெளிச்சம் இருக்கிறதுனால கீழே இருக்கிற மக்களுக்கு அந்த பட்டணம் நன்றாக தெரியும். அதுபோல எருசலேம் நகரத்தின் வெளிச்சம் அந்த மலைகளின் அடிகளில் யூதேயா தேசங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். அது இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணத்தை சொல்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. அப்படியானால் கிறிஸ்துக்குள்ளாக வெளிச்சத்தை பரப்புகிற விசுவாசியாகிய நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை மறைத்து கொள்ளக்கூடாது. தொலைவில் இருக்கிறவர்களும் காணும்படி நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக சொல்லுகிறார், அந்த வெளிச்சம் யாவருக்கும் பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவது வெளிச்சத்தை மறைக்கக்கூடாது என்று சொன்னார். இப்போது வெளிச்சம் பயன்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். சமயத்தில் நம்ம வீடுகளில் விளக்கை கொளுத்தி வேற எங்கேயோ திசையில் வச்சோம்னா நம்ம பெற்றோர்கள் நம்ம தலையில் கொட்டி இங்கே கொண்டாங்க, இங்கே காட்டு விளக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வெளிச்சம் பாய்ச்சணுமோ அங்கே வெளிச்சத்தை நம்ம கொண்டு வரோம். அதுபோல கிறிஸ்துக்குள்ளான தேவதாசன் பரிசுத்தவான் தன்னுடைய வெளிச்சத்தை அவன் படிக்கிற பள்ளியிலும் கல்லூரியிலும் வேலை செய்கிற இடங்களிலும் குடும்பங்களிலும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது, யாருக்கும் வெளிச்சம் தெரிய கடவுது என்று சொல்கிறார். மூன்றாவதாக வெளிச்சத்தை நீங்கள் காண்பிக்கிறதுனால பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு அது மகிமை உண்டாகிறது என்று சொல்லுகிறார். மூன்று விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, வெளிச்சத்தை மறைக்கக்கூடாது, do not hide the light. இரண்டாவது, வெளிச்சம் யாவருக்கும் பயன்படணும், the light must shine to all. மூன்றாவது, வெளிச்சம் தேவனை காண்பிக்கிறதாகவும் மகிமைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். your light must shine to glorify God. அப்போ வெளிச்சத்தில் மூன்று பணிகளை நாம் இங்கே பார்த்தோம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கிறோம், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொன்னார். சகோதரர்களே, இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கு, எவ்வளவு பெரிய சிலைகள் இருக்கு, எத்தனை மலைகள் மீது இருக்கு, எத்தனை அதுக்கான தத்துவ புத்தகங்கள் இருக்கு. எந்த ஒரு மதத்திலேயாவது அதை துவக்கின மனிதன் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கானா? இயேசு சொன்னார், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னார். அன்பு சகோதரர்களே, இந்த வெளிச்சம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவன் வழங்குகிறார். நீங்கள் அந்த வசனத்தை ஒப்புக்கொண்டு உங்கள் இருதயத்தை சுத்திகரித்தால், நீதியின் மார்க்கத்தை அறிந்து கொண்டால், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4 முதல் சில வசனங்களை வாசிக்கிற பக்கம் 124, புதிய ஏற்பாடு. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இப்போ ஒரு விளக்கு எரியுதுன்னா அங்கே மெழுகு உருகுகிறது அல்லது எண்ணெய் அங்கே செலவாகிறது என்று நமக்கு தெரியும். ஒரு விளக்கு எரியுதுன்னா மின்சாரம் செலவாகுதுன்னு நமக்கு தெரியும். ஏதோ ஒன்று அழிந்தால் தான் இன்னொன்று உண்டாகும். இப்போ வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னால் ஏதோ ஒன்று அங்கே மெழுகு உருகலாம், எண்ணெய் குறையலாம் அல்லது மின்னோட்டம் அங்கே உருவாகலாம். அதனால தான் விளக்கு எரியுது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இந்த உலகத்துக்குரிய ஆவியின் ஒளியை கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்கு வெளிச்சமாக மாற்றுகிறதா. The life in Christ becomes shine of light in your life. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு விளக்கு எரிவதற்கும் ஏதோ ஒன்று பயன்பட வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவனுடைய ஜீவன், அவருடைய உயிர் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் நாம் ஞானஸ்தானம் பெற்று தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள் 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அடுத்து கவனிங்க 5வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதாவது நீங்க பாருங்க, நம்ம கொளுத்துற விளக்கு, மின்சார விளக்கு, அணு விளக்கு, எந்த ஒரு விளக்கும் அந்த விளக்கு டிராவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு தூரம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வெளிச்சம் தெரியாது. உதாரணமாக ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் ஒரு விளக்கை நீங்கள் இங்கே உட்காந்துட்டு பார்க்க முடியாது. ஏன் அவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு விளக்கு இருந்தால் தெரியாது நமக்கு. சின்ன விளக்காக இருந்தால் தெரியாது. அப்போது லைட் ஆஸ் எ டிஸ்டன்ஸ், ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். ஒவ்வொரு ஒளிக்கும் அது நீண்டு போகிறதுக்கான ஒரு தூரம், ஒரு அளவு இருக்கிறது. அந்த ஒளியினுடைய அளவு எவ்வளவு பெருசாக இருந்தால் தான் அது மற்ற இடத்துக்கு போய் சேரும். உதாரணமாக சூரியன் எத்தனை லட்சம் மைல்கள் தூரத்தில் இருக்கிறது, அது பூமி முழுவதும் வெளிச்சத்தை உண்டாக்குது. அப்போ அந்த லைட்டு டிராவல் பண்ணுறதுக்கு எத்தனை காலம் ஆகிறது? அன்னைக்கு புறப்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னால, வருடங்களுக்கு முன்னால புறப்பட்ட லைட்டு பூமியை தொடர்ந்து சேருகிறதுனால நமக்கு வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என் அன்பு சகோதரர்களே, இருள் விளக்கை மறைத்து விடும். ஒரு கட்டத்தில் விளக்கு எரிஞ்சுன்னு தான் இருக்கும், ஆனால் தூரத்துல இருந்தா அந்த அந்த விளக்கு டிராவல் பண்ணாது, கடக்காது அது. அதனால இருள் மூடிடும். ஆனால் சூரிய ஒளி இருக்க அதை யாராலும் மறைக்க முடியாது. ஏன்னா அதனுடைய பிரகாசமும் அதனுடைய தீவிரமும் அதனுடைய டிராவலிங்கும் அது அங்கிருந்து இங்கே சேர்ற டைமும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் யாராலையும் அந்த ஒளியை இருளால் மறைக்க முடியல. என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தினுடைய கடக்கும் தூரம் மனிதர்களால் மறைக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அது வெளியே தெரிஞ்சிடும். இவன் ஒரு கிறிஸ்தவன் என்று தெரிந்துவிடும். ஆகவே வெளிச்சத்தை மறைக்கக்கூடாது. வெளிச்சம் யாருக்கும் பயன்படணும்.
வெளிச்சம் தேவனை காண்பிக்கணும். இந்த கருத்தை இயேசு சொல்கிறார். இப்பொழுது ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, இப்போ சூரியன் வச்சுக்கங்க, சந்திரன், நட்சத்திரம், இது உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் எல்லா ஜீவராசிக்கும் அது பயன்படுது. இரவில் எல்லா பறவைகளும் ஊரும் பிராணிகளும் நடமாடும் மிருகங்களும் கூடுகளுக்கும் குகைகளுக்கும் இருப்பிடங்களுக்கும் திரும்புது. பகலில் வெளிச்சம் வர ஆரம்பித்த உடனே கூடுகளிலிருந்து குகையிலிருந்து இருப்பிடங்களிலிருந்து அவைகள் வெளியே நடமாடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த லைட்ல இவ்வளவுதான் சக்தி, இவ்வளவுதான் அதுக்கு வேலை என்று உயிரில் உள்ள எல்லாருக்கும் தெரியுது. ஆனா கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வெளிச்சம் பரலோகத்தின் தேவனுக்குரியதாக இருக்கிறது, அவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஒளி இட்டர்னல், நித்தியமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒளியை இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 800 கோடி மக்களும் அனுபவிக்கிறார்களா, பெற்றுக்கொள்கிறார்களா, பயன்படுத்துகிறார்களா? இல்லை. யார் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறானோ, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறானோ, புதிய சிருஷ்டியா இருக்கிறானோ, அவனுக்கு இந்த வெளிச்சத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே 5வது வசனம் பாருங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம வீட்டில் 4 விளக்கு இருக்கிறது, 4 பெட்ரோல் மார்க்ஸ் இருக்கு, அல்லது 4 அரிக்கன் விளக்கு இருக்கு, அல்லது 4 பெரிய மெழுகுவத்திகள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நமக்கு விளக்கு தேவை, வெளிச்சம் தேவை அப்படின்னு வரும்போது நீங்கள் எத்தனை விளக்கை ஏற்றுகிறீர்களோ கொளுத்துகிறீர்களோ அது மட்டும்தான் எரியும். இப்போ 4 விளக்கு இருக்கிறது, 4 மெழுகு இருக்குது, ஒன்று தான் உங்களுக்கு தேவைன்னா 1 வரைக்கும் தான் கொளுத்த முடியும். 1 கொளுத்துனதுனால மீதி 3 அமைதியாக அங்கே இருக்கும். அது மாதிரி உலகத்தில் எல்லா மனிதர்களும் எனக்கு வெளிச்சம் வேணும்னு அவன் கேட்டா, தேவனிடத்தில் அவன் வந்தா, கிறிஸ்துவனிடத்தில் அவன் சேர்ந்தா, அவனை அவர் வெளிச்சமாக்குவார். பாருங்கள் 9வது வசனம். உலகத்திலே எந்த மனுஷனையும், கவனிச்சிங்களா, பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனிதனையும் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள every man who believes in Christ shall have the shine of light. அவனுடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றப்படும். சகோதரர்களே, நம்ம ஊர்ல பாருங்க, கொலை குற்றம் செய்தவங்க, பெரிய திருடர்கள் பகல்ல வெளியே நடமாட மாட்டாங்க. ஏன்னா போலீஸ் பிடிச்சிடும், மனிதர்கள் அடையாளம் கண்டுகொள்வாங்க. அப்போ மனிதர்கள் என்ன செய்யறான், அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இரவுல தான் அவன் நடமாடுவான், ஏன்னா முகம் தெரியக்கூடாது. அப்போ பாவியாகிய மனிதன் ஏன் இயேசுண்ட வர முடியலன்னா, அவனுடைய பழைய பாவங்கள் அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுக்காம போனதுனால அவன் ஒளியின் இடத்துல வரமாட்டான். இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு குற்றவாளியை பார்த்து, ஏன்னா நீங்க பகல்ல வெளியே வர மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்லப்பா 4 வருஷம் ஆனாலும் போலீஸ் தேடி பிடிச்சிடும் ஒளிந்து கொண்டிருக்கிற மக்களை, குற்றவாளிகளை. அதுபோல பாவம் செய்த மனிதர்கள் வெளிச்சத்தை விரும்புவது கிடையாது. அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய தப்பு தவறுகள், அவருடைய குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதுனால அதை வெளிப்படுத்த முடியாமல், அதற்கு இடம் கொடுக்காமல், இனி நான் வெளிச்ச பக்கமே வரமாட்டேன், இருளிலேயே இருந்து இப்படி நாசமாக போறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறானா. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இந்த இடத்துல ஒளி என்பது இயேசுவை குறிக்கிறது, மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால், மனிதர்கள் பாவிகளா இருக்கிறதுனால
அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. People like only darkness because of the sin and crime. They do not love the light. They hide themselves. அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறார்களாம். ஒளியானது பூமிக்கு வந்திருக்கிறது, எந்த மனிதனையும் அவரால் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் பாவம் செய்த அந்த மக்கள் அகோரமுள்ள ஒரு வாழ்க்கையில, பொல்லாத வாழ்க்கையில, அந்த அசுத்தத்துல மாண்டு போகிற ஒரு மக்களாக, சோதேம் குமாரா மக்களைப் போல, நோவா காலத்து மக்களைப் போல அவிசுவாசிகளாக இருளில் வாசமாயிருக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். The sinner, the troublemaker, he hates the light. நம்ம பார்க்குறோம் திரைப்படங்கள்லாம், குற்றவாளிகள், கொலைக்காரர்கள், அதாவது தேச துரோகிகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது ஏன் முகத்தை மூடிட்டு வராங்க? அதை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அவங்க விரும்புகிறாங்க. அதாவது வெளிச்சத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள். வெளிச்சம் வந்தால் முகம் தெரிஞ்சிடும், மூடிக்கொண்டால் இருளாக இருக்கும். பாவியாகிய ஒரு மனிதன் தன் இருதயத்தை எவ்வளவு மறைத்து கொண்டாலும் அவன் இருளிலே இருந்து முடிவடைகிறான். அதனால தான் சொல்றாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். He hates the light. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். இந்த தேசத்தில் 3% மக்கள் மட்டும்தான் ஒளி பாய்ச்சக்கூடிய வாழ்க்கையுடைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். கடந்த 2000 ஆண்டுகளில் இந்த தேசத்தில் இந்த ஒளியை மக்கள் விரும்புவதில்லை. காரணம், அவர்களுடைய பாவம் கண்டிக்கப்படாதபடிக்கு, விசாரிக்காதபடிக்கு அவர்கள் இருளிலே வாழ்கிறவர்களைப் போல் இருக்கிறாங்க. குற்றவாளிகள் இருளில் வாழ்வது போல, கொலைக்காரர்கள் மறைந்திருக்கிறது போல, தேச துரோகிகள் காட்டிலே ஒளிந்திருக்கிறது போல பாவத்தை மறைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வெளிச்சத்தை காண்பித்தால் பிடிக்காது. பெரிய தேச துரோகிகள் காட்டிலே மறைந்திருக்கும் போது தப்பித்தவரை யாராவது ஒருத்தன் வெளிச்சத்தை போட்டால் அவன் அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறானா? அந்த வெளிச்சத்தால் நம்ம எங்கே இருக்கணும்னு மற்றவனுக்கு தெரிஞ்சிடும் இல்லை, அதனால் நீ ஏன்டா விளக்க கொளுத்தினு அடிப்பான். அதே போல தான் மக்களும் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிப்பாகிய அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க விரும்பாத, பாவத்தை கூட்டிக் கொண்ட, அக்கிரமத்தில் வாழ்கிற மனிதர்கள் துளி கூட வெளிச்சத்தை விரும்பாதவர்களாக இருக்கிறாங்களாம். அவர்கள் இருளின் அடிமைகளாக இருக்கிறாங்க, பாவத்தில் மரித்தவர்களாக இருக்கிறாங்க. யோவான் 3:21. சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். Those who follow the truth, those who follow Jesus Christ, they boldly come to the light. அவர்கள் வெளிச்சத்துக்கு வராங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து 40வது நாள் பரமேறி சென்றார். அதை தொடர்ந்து வந்த பெந்தேகோஸ்து தினம் என்று பேதுரு அப்போஸ்தலர் இந்த வெளிச்சத்தின் போதனையை எடுத்து போதித்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த 10,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அந்த நாட்களில் வெளிச்சத்தை விரும்பினவர்கள் 3000 பேர் தான். இருளை விரும்பினவர்கள் மீதி இருக்கிற எல்லாரும், அந்த 3000 பேர் மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னான். அந்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னான். அதன்படி நடந்தவர்கள் அன்றைய தினமே சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறினாங்கன்ற தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் பார்க்கிறோம். அதனால என் அன்பு சகோதரர்களே, வெளிச்சத்தை நாம் விரும்ப வேண்டும். நீங்கள் அந்த வெளிச்சத்தில் வாழ வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனாய் இருக்க வேண்டும். சில மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறி மறுபடியும் இருளின் பிள்ளைகளாக அவர்கள் திரும்பி போவதை கூட நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்தில்.
எபேசியர் 5வது அதிகாரம் 13வது வசனம். அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியிறங்கமாகும். வெளியிறங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் 100% நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கையோ பாவத்தை மேற்கொண்ட வாழ்க்கையோ இல்லாமல் இருக்கலாம், தவிக்கலாம். We like light, but still we also under the influence of darkness. இருள் நம் மீது சற்று சாய்ந்திருக்கலாம். அது அன்றாட பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, அந்த இருளை தள்ளி கொண்டே இருக்கணும், வெளிச்சம் நம் மீது வரத்தக்கதாக. எப்படி நீச்சல் அடிக்கிறவர்கள் தண்ணீருக்குள்ள 2 கைகளால் தண்ணீரை தள்ள தள்ள அவன் முன்னேறி செல்வான் அந்த தண்ணியில். அதுபோல நம்முடைய வாழ்க்கையாகிய இந்த நீரோட்டத்தில் இருளை தள்ளி வெளிச்சத்தில் நாம் முன்னேற வேண்டும். பாருங்கள், எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது, நம்முடைய பாவ அறிக்கையை தொடர்ந்து நாம் செய்யும்போது, தேவ பக்தியாய் நடக்கும்போது, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, இருள் எவ்வளவுதான் நம்மை அண்டினாலும் கிறிஸ்துக்குள்ளான வெளிச்சம் அவைகளை தள்ளி போடும். இருளான ஒரு வீட்டுக்குள்ள வெளிச்சத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா, இருள் சத்தமே இல்லாமல் எப்படியோ ஓடி போகிறத தினம் நம்ம பார்க்குறோம். எப்படிதான் நீங்கள் விளக்கு ஏற்றின உடனே போயிட்டு வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருள் போகிறதா, அல்லது அந்த இருள் இந்த கதவு வழியாக போச்சு, ஜன்னல் வழியாக போச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்போ இருள் மறைந்து விடுவதற்கு வெளிச்சம் அவ்வளோ வல்லமையாக இருக்கிறது. ஆனால் இருளால வெளிச்சத்தை மறைக்க முடியல. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் மாறி வெளிச்சத்தை பிரகாசிக்கிற மக்களாய் ஆன பிறகு பின்மாற்றம், துரோகம், அறியாமை, மூடதனம், ஏதோ ஒன்றின் கீழே, இச்சை, மோகம், இவைகளின் கீழே நாம் விழுந்து விடுவோம். எந்த ஒரு கிறிஸ்தவரும் 100 மடங்கு அழியாத ஒளி விளக்காய் இல்லை. ஏன்னா நாம் மனிதர்கள், தோல் உடலில் இருக்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இந்த சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். ஆனால் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும். எவ்வளவுதான் இருள் உங்கள் மேலே கவுவதாக வந்தாலும் நீங்கள் வெளிச்சத்தையே விரும்பி கொண்டிருந்தால், அந்த வெளிச்சத்தின் பக்கமாகவே நடக்க ஆரம்பித்தால் வெளிச்சம் உங்களை காப்பாற்றும். சுரங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் தரையிலிருந்து 3 அல்லது 5 அல்லது 10 கிலோமீட்டர் ஆழத்துக்கு உள்ளவே போவாங்க. முதல்ல ஒரு 100 அடி வரைக்கும் தான் ஏதோ கொஞ்சம் விளக்கு தெரியும், வெளிச்சம் தெரியும், முழுக்க இருளா இருக்கும். ஆகவே இந்த சுரங்க தொழிலாளிகள் பலம் வாய்ந்த ஒரு விளக்கை தங்களுடைய நெற்றியிலே கட்டியிருக்கிறார்கள். நெற்றியிலே கட்டியிருக்கிற அந்த விளக்கு கண்களுக்கு உதவியாக கண்கள் பார்க்கும் திசையை காண்பிக்கிறது. அந்த கண்ணால் அவன் பார்த்துக்கிட்டே அதை லைட்டில் 5 கிலோமீட்டர் உள்ளே போயிடுவான். அதே போல் அவன் திரும்பி வந்து விட முடியும். வாழ்க்கையும் அப்படிதான். நீங்கள் இயேசுவை விளக்காக உங்கள் தலையில் வைத்திருக்கும் போது, உங்கள் ஆத்துமாவிலே வைத்திருக்கும் போது, அவர்களுக்கு ஒளியாக இருக்கும்போது, நீங்கள் இப்படியாவது இப்படி அப்படின்னு ஒரு சிறு பாவத்தை செய்தால், சுரங்கத்தில் போகிறால் காலில் எதையாவது பட்டு கீழே விழ நேர்ந்தால், மோதிக்கொள்ள நேர்ந்தால், தடுமாற நேர்ந்தால், அவனுக்கு ஒரு துணை கிடைப்பது போல உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களை கழுவக்கூடியதாக இருக்கிறது. So the word of God, the new covenant, it is like a light in your hand that run through the world.
நீங்கள் இந்த உலகத்துக்குள்ள ஓடும்போது, இந்த வாழ்க்கை செய்யும் போது சுடர்களை போல நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நம்பிக்கையை ஊட்டும் இந்த வார்த்தைகளாலே உங்களை ஆசீர்வதித்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நாளை இதனுடைய தொடரை நாம் கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். ஞானமுள்ள தகப்பனே, வெளிச்சம் மறைக்கப்படக்கூடாது. வெளிச்சம் தண்டின் மீது வைக்கப்பட வேண்டும். வெளிச்சம் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை கொண்டு எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட மக்கள் ஆச்சரியத்திலிருந்து கீழ்ப்படிதலுக்கு திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?